1 யோவான் 2:10 இப்படியாக இருக்கிறது. ஆமாங்க, இன்றைக்கு தன் சகோதரன் அப்படின்னு சொல்றது உங்களுடைய ரத்த சொந்தம் மட்டும் இல்லைங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க எதிர்த்துல இருக்கவங்க, இல்ல உங்களை பார்த்து சிரிக்கிறவர்களை பார்த்து நீங்க மறுபடியும் சிரிக்கும் பொழுது, அவர்களை விசாரிக்கும் பொழுது நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். யாரோட அன்பு தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, ஒருவர் பார்த்து விசாரிக்கும் போதும், அவர்களை பார்த்து மலர்ந்த முகத்தோட நீங்க சிரிக்கிறதுலயும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்திருக்கலாம், ஒருவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஒருவர் உங்களை அவதூறாக பேசி இருக்கலாம், ஒருவர் உங்களை கீழே நினைக்கலாம், நீங்கள் கீழே விழுவதற்காக காத்து கொண்டிருக்கலாம். அவர்களை பார்த்து நீங்க முகமலர்ச்சியோட சிரிச்சு அவங்கள விசாரிச்சு உங்களுடைய அன்பு அவங்க கிட்ட காமிச்சு பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, இவ்வளோ நல்லவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, இவ்வளோ நல்லவனுக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோமே அப்படின்னு அவர்கள் வெட்கப்படுவார்கள். உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்ற ஏசப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படி நீங்க ஏசப்பாக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறீர்கள். உங்களை பகைக்கிறவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். நீங்க வெளிச்சத்துல இருந்து நீங்க பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். ஏன்னா இயேசு உங்களோட இருக்கிறார். God bless you.